Hello guys, welcome back to Kurimurai. ஸோ நம்மளோட JavaScript தமிழ் டியூட்டோரியலில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் என்ன, ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்னென்னு அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சில வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்ன்ஸ், இன்க்ளூட்ஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். அதாவது டபுள் ஈக்குவல்ஸ் வாசஸ் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எப்போ டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம், எப்போ வந்து ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நம்ம ஆட்டோமேஷனில் கூட ரியல் டைமில் நிறைய வாட்டி இதை வந்து ஃபேஸ் பண்ணோம், எப்போ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸ் அந்த பேக்கேஜ்குள்ளே ஆர் ஃபோல்டருக்குள்ளே டபுள் வர்சஸ் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட் a equal to ஆப்பிள் அப்படின்னு போட போகிறேன். ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஒரு லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே லேர்ன் ஸ்ட்ரிங் டாட் ஜேஎஸ் ஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், கரெக்டாக. ஸோ ரெண்டு விதமாக ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபிஎல்இ ரெண்டுமே வந்து சேமான ஒரு ஸ்ட்ரிங் தான், கரெக்டாக. பட் இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வந்து டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு அப்படின்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். அதே நாட் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம கம்பேரிஷன் பண்ணுறோம், கரெக்டாக. அதே மாதிரி டபுள் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எல்லாமே நம்ம வந்து கம்பேரிஷன் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கே ரெண்டு வேல்யூஸை நம்ம செக் பண்ணுற போகிறோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஏ டபுள் ஈக்குவல்ஸ் பி அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஏ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ கம்பேரிஷன் ஆஃபீஸாக என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? பூலியன் ரிட்டர்ன் பண்ணோம். உண்மையாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ், கரெக்டாக. ஸோ இங்கே ஏ டபுள் ஈக்குவல்ஸ் பி அப்படின்னு பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்பிளாக இருக்குது வேல்யூ. ஸோ இது வந்து கரெக்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா, என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிடிசி ஸ்ட்ரிங் கான்செப்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நோட் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ நோடில் வந்து டபுள் ஈக்குவல்ஸ், ஓகே. ஸோ இது வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா ட்ரூ போட்டிருக்கு. ஸோ ரெண்டுத்தோடு ஆப்பிள் ரெண்டுமே வந்து சேம், அதனால் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இதே நான் டபுள் ஈக்குவல்ஸு ட்ரிபிள் ஈக்குவல்ஸாக மாற்றிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஏன் ஃபால்ஸ் அப்படியே வருதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரிங் கான்செப்ட் பேசிக் அந்த கான்செப்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து லிட்ரல் அண்ட் இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மெமரிலஸ் வந்து ஸ்டோர் ஆகும், ஓகேவா. ஸோ மோஸ்ட்டாக லிட்ரல் தான் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்டர்னல் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி இருக்கும்போது நான் டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் மீன்ஸ் நான் ரெண்டுத்தோட வேல்யூவை வந்து செக் பண்ணுறேன். இப்போ ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்தோட வேல்யூ ப்ளஸ் ரெண்டுத்தோடு சேம் டேட்டா டைப் இருக்கா, இல்லை சேம் மெமரி ரெஃபரன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் ஃபால்ஸ் அப்படின்னு வரும், கரெக்டாக. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் num1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் லெட் num2 ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில், அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் ஆர் அந்த டில்ட் சிம்பிள் ஏதோ சொன்னால. ஸோ அது மூணுமே யூஸ் பண்ணலாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஆர் டைப்ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கம்பேரிஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். console.log num1 டபுள் ஈக்குவல்ஸ் num2, ஓகே. ஸோ இது பண்ணால் என்ன வரும், ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஸோ டபுள் ஈக்குவல்ஸ்னால் என்ன செக் பண்ணணும், வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணணும், கரெக்டாக. வேல்யூ செக் பண்ணுறா இந்த வேல்யூ 1 தான், இந்த வேல்யூ 1 தான். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வந்து ட்ரூ வரும். ஸோ இந்த செகண்ட் ஒன் ஃபால்ஸ் வந்து இதுக்குள்ளது வந்திருக்கு. ஸோ இதை நான் இப்போது கமெண்ட் பண்ணுறேன். திருப்பி ஒரு வாட்டி எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ரூ வருது. அதே நான் வந்து ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வேல்யூவும் செக் பண்ணோம், அடிஷ்னலாக டேட்டா டைப் என்னவாக இருக்கும், ரெஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படி ரெஃபரன்ஸ் அட்ரஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக ஃபால்ஸ். ஏன்னாக்கா நம்பர் 1 வந்து ஆப்வியஸாக ஸ்ட்ரிங்கில் நம்பர் 1 கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து வேறு ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு, இன்னொன்று வந்து நம்பர் இன்டிஜர், கரெக்டாக. அப்படி இன்டிஜர் சொல்ல மாட்டோம், ஆப்வியஸாக ஜாவாஸ்கிரிப்டில் நம்பர்ஸ் தான் சொல்லுவோம். இன்ட்டு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பட் ஆக்சுவல் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு வரும். ஸோ நம்பரும் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறோம், ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீ வந்து நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கோடு கம்பேர் பண்ணுற, அப்போ ஆப்வியஸாக அது வந்து தப்பு இல்லை. ஆப்வியஸாக அது வந்து ஃபால்ஸ். ஸோ ஈக்குவலாக வராது.
இப்போ எனக்கு வேல்யூ மட்டும் நான் செக் பண்ணோம் அப்படின்னா 1 and 1 ரெண்டுமே சேம் வேல்யூ தான், அதனால் டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், டபுள் ஈக்குவல்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. பட் இது எதுக்காக எனக்கு தேவை? மோஸ்ட்டாக இப்போ நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டாக தான் வரும், எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸ்ட்ரிங்காக வரும்போது நம்மளுக்கு எதுக்கு வந்து இன்டீஜர் கம்பேரிஷன் ஸ்ட்ரிங் கம்பேரிஷன் பண்ண போகிறேன், நான் எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது உண்மை கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லெட் c equal to 10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்டு லெட் d equal to என்ன இருக்குது அப்படின்னா 11 இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஒரு நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜராக இருக்குது, நம்ம பாஸ் பண்ணுறது இன்டீஜராக இருக்குது, நமக்கு ரிசீவ் ஆகுறது வந்து 11, அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெப் டேபிள் கான்செப்ட் ஒன்று எடுத்துவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் letgo.in/table போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே வர எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இங்கே டோட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் வந்து யூஐயில் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ரீட் பண்ணுவோம். ஒரு வேல்யூ ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு வரும், இன்டீஜராக வராது, நம்பராக வராது, ஸ்ட்ரிங்காக தான் வரும். பட் என்னோட வர டோட்டலோட நான் சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ நான் அந்த இடத்துல இன்டீஜர் தான் பாஸ் பண்ணேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரது எல்லாமே ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு, பட் நான் வந்து மல்டிப்ளையோ இல்லை ஒரு அடிஷ்னல் பண்ணுறதோ வந்து இன்டீஜராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், C+D அடிஷ்னல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, C+D அப்படின்னு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1011 வருது, 1011 வந்தது. பட் என்ன ஆன்சராக இருக்கணும், இங்கே வந்து 21 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கணும். பட் இங்கே வந்து 1011 வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்து கரெக்ட். ஸோ இதே எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வேஸ் இருக்குது. நம்ம இதை வந்து பாஸ் இன்ட் அப்படின்னு பண்ணிடலாம், இல்லைனா வந்து நம்பர் ஆஃப், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டி அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடிஷனல் பண்ணோம் அப்படின்னா 21 அப்படின்னு கரெக்டாக வந்தது. ஓகே, ஸோ ஒரு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிஷனில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா டைப்பை மட்டும் செக் பண்ணுறோமா இல்லை வேல்யூ மட்டும் செக் பண்ணுறோம், டேட்டா டைப் அண்ட் வேல்யூ ஆர் வேல்யூ மட்டும் செக் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் வேல்யூ மட்டும் செக் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டேட்டா டைப் ப்ளஸ் வேல்யூ செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினாரியோக்கு ஏற்ற மாதிரி தான். சினாரியோவில் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் மட்டும் செக் பண்ணால் போதும் அப்படின்னா டபுள் ஈக்குவல்ஸ் போதும், இல்லை எனக்கு டேட்டா டைப்பும் சேர்த்து செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, I'll be happy to reply. அண்ட் ஏதாவது அவுட்புட் வரல, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட டிஸ்கார்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த கிட்டபோர்டு இந்த ரெபாசிட்டரியோட கோடும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.